ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு காட்ட போகிறேன்னா, ஸோ இங்கே வந்து ஏதோ சின்னதாக பார்ட்டி மாதிரி இருக்குன்னாங்க. பார்ட்டினா வந்து நம்ம ஊரில் நடக்கும்ல, நைட்டு பார்ட்டி நடக்கும்ல. ஸோ வந்து இங்கே ஏதோ நடக்குதுன்னாங்க. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து இது வந்து கரெக்டாக வந்து 35 மினிட்ஸ், 1.2 மைல்ஸ், ஒரு 0.1 மைல்ஸ் இன்ட்டு 2 அப்படி தான் வாக்கிங். மினிட் 0.1 மைல்ஸ்னால் எவ்வளோனா இன்ட்டு 2னா 2 மினிட். 0.1 மைல்ஸுக்கு 2 நிமிஷம் நடக்கணும். அப்போ 1.2 மைல்ஸ்னால் 35 மினிட்ஸ் சம்திங் அப்படி ஆச்சு. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப தூரம் நடக்கணும், பாவம் வந்து ஒய்ஃபை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை விட்டு வந்துட்டேன். கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ உள்ள வந்து பார்ட்டி வந்து நான் வந்து டீ டோட்டில் சரக்குலாம் அடிக்க மாட்டேன். ஸோ வந்து இங்கே எப்படி பார்ட்டி நடக்குது உங்களுக்கு அப்படியே காட்டலாம் அப்படின்ட்டு தான் வந்து மெயினாக வந்தேன். மற்றபடி தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. ஸோ வந்து இங்கே உள்ளே எப்படி நடக்குது, ஏது நடக்குது, சும்மா ஓவராலாக அப்படியே காட்டலாம் தான் வந்து. இங்கே லண்டனில் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. லண்டன்னா நான் இருக்கிற இடம் இது லெஸ்டரில் இங்கே எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டலாம் தான் வந்தேன். ஸோ வந்ததுமே வந்து கால் வலிக்குது, ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ வந்து இங்கே வந்து டிஜே உள்ளே நடக்குது. நம்ம ஊர்லேயும் டிஜே வந்து நடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டிஜே நடக்குது. சினிமா பாட்டெலாம் எதுவும் போடல, இங்கிலீஷ் பாட்டு எதுவும் போடல, சினிமாவும் போடல, சும்மா மியூசிக் டங் 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 மியூசிக் போடுது. அதுக்கப்புறம் அங்கே வந்து நிறையா சின்ன பசங்க தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ உள்ளே எப்படி நடக்கும் தெரியல, சவுண்டு மியூட் பண்ணி தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா காப்பிரைட்ஸ் வருமா என்னன்னு தெரில. ஸோ வந்து இந்த இடத்துலையும் நான் இருக்கிற இடத்துல இது வந்து டிஜேக்கு வெளியே, இந்த இடத்துலையும் வந்து சூப்பராக லைட் செட்டிங்ஸ் போட்டு இங்கே அப்படியே இருக்குது. ஸோ இந்த இடத்தையும் ஃபஸ்ட்டு அப்படியே காட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் காட்டிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஓகே, உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இது உள்ளே தான் வந்து பார்ட்டி நடக்குது. நான் வந்து இங்கே வெளியே நிற்கிறேன். வெளியேனா டிஜேக்கு வெளியே இருக்கிற இடம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு டிஜே நடக்கும் போல், 2 செட் ஆஃப் டிஜே நடக்கும் போல். இங்கே வந்து லைட் செட்டிங்ஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் லைட்டு போட்டிருக்காங்க அழகாக. இந்த இடத்துல வந்து இங்கே யாரும் டீசெண்டாக இருக்கணும், தம்லாம் அடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நோ ஸ்மோக்கிங் சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஹோட்டலா இல்லை உண்மையிலே சரக்கடிக்கிற இடமா என்னன்னு தெரியல. ஆனால் சரக்கடிக்கலாம். அங்கே பாருங்களேன், ட்ரிங்கிங்னு போட்டிருக்கு, ஆனால் இங்கே நோ ஸ்மோக்கிங் போட்டிருக்கு. ரெண்டு என்ன கான்செப்ட்னே தெரில. இது அழகாக இந்த டிசைன்லாம் அப்படியே அழகாக இருக்குது. இந்த இடத்துல வந்து இப்போ ஃப்ரீயாக விட்ருக்காங்க, இப்போ எதுவுமே இல்லை. இது உள்ளே தான் வந்து பார்ட்டி நடக்குது. உள்ளே போயிட்டு பார்ட்டி நடக்கிறத காட்டுறான். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல தான் வந்து இது வந்து அனதர் பார்ட்டி. அந்த பார்ட்டி இதாகிடுச்சுன்னா இந்த பார்ட்டி வந்து இங்கே நடக்கும். வந்து உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஓகே, மக்களே பாட்டியை பார்த்தீங்களா? அவ்வளோவா இல்லை டிஜே. நானும் ஏதோ பெருசாக இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். இங்கே லண்டனில் பயங்கரமாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சி வந்தேன்.
நான் கொஞ்சம் மொக்கையாக தான் போடுறாரு டிஜே. எங்கள் ஊர்லலாம் வந்து டிஜே காந்தின்னு ஒருத்தர் இருப்பார், எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருப்பார். அவர்லாம் டிஜே, அவர் நான் கல்யாணத்துக்கு போகிறேனோ இல்லையோ, அவர் டிஜே போடுறாருனாலே அந்த டிஜேக்கு போயிடுவேன். நிம்மதியாக சாப்பிட்டு பசங்களோட சேர்ந்து அவர் வந்து ஒரு வைபுக்கு எடுத்துன்னு வந்துடுவார். வைபுக்கு எடுத்துன்னு வந்து நிம்மர ஆடுவோம். நான் என் கல்யாணத்துக்கே ஆடினோம், என் கல்யாணத்துக்கெலாம் பயமாக ஆட வச்சார். ஸோ வந்து மிஸ்ஸிங்க டிஜே காந்தி. அந்த டிஜேலாம் மிஸ் பண்ணுறோம். அந்த டிஜே கம்பேர் பண்ணி இந்த டிஜேலாம் ஜுஜிபி ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியல. வரானுங்க பசங்க, வரானுங்க சரக்கு வாங்குறானுங்க, குடிக்கிறானுங்க, போகிறானுங்க, அவ்வளோதான். ஸோ வந்து அவ்வளோதான். ரொம்ப வளவலம் குழப்பம் பேச விரும்பல. ஸோ வந்து உள்ளே வந்து எப்படி நடக்குது மெயினாக நானும் பார்க்கலான்னு தான் வந்தேன். நான் வந்து இங்கே டிஜே வந்து நம்ம ஊரில் டிஜே வந்து தமிழ் பாட்டாக போட்டு இது பண்ணி விடுவாங்க. தளபதி கச்சேரிலாம் வச்சா எங்கள் ஊரில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இங்கன்னா டிஜே வந்து சட்டி மாதிரி, கறி சட்டி மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து என் ஒய்ஃபை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோ போய் சமாளிக்கணும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குமான்னு தெரியல. எனக்கே வந்து எந்தளவு காட்ட முடியுமோ உள்ளே வந்து பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா அந்த சவுண்டு ரொம்ப ஓவராக இருக்கிறதுனால பேசியிருக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கமாக சொல்கிறேன் 10 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.